உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். நாம ஆர்டிகல் போடுறோம், இல்ல நாம வீடியோஸ் போடுறோம். இதுக்கு எப்படி அந்த கிரியேட்டர்ஸுக்கு இவ்வளோ காசு அந்த கூகுள் குடுக்குது? அப்ப கூகுளுக்கு நஷ்டம் இல்லையா? இந்த மாதிரி காசு குடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணுவீங்க. சிம்பிளாவே சொல்லிடுறேன். அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு சோப் கம்பெனி இருக்குதுங்க. அந்த கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ட ப்ளே பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு காசு ஒண்ணு குடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். ஒரு $100 குடுக்குறாங்க அப்படின்னா, Google AdSenseல பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில 55% அந்த யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு குடுத்துட்டு 45% Google AdSense தனக்காக எடுத்துக்கும். ஸோ Google AdSense உண்மையிலேயே காசு தர்றது கிடையாது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ் அதில அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே பண்ணதன் மூலமா, அதில சர்டன் அமௌண்ட்ட வந்துட்டு அந்த கிரியேட்டர்ஸுக்கு குடுக்காங்க. பட் இதில ட்விஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி Google AdSense யூடியூபருக்கு 55% குடுக்காங்களோ, அதுக்கு மேலதிகமா கிட்டத்தட்ட 1 1/2 மடங்குக்கு மேலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரைட்டர்ஸ் இருக்காங்க தானே, அதாவது Google AdSenseல எலிஜிபிள் ஆன ஆர்டிக்கல் ரைட் பண்ணக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு குடுக்குற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 68% அந்த ரைட்டர்ஸ்க்கு குடுக்குறாங்க. அத கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு யூடியூபர்ஸுக்கு குடுக்குற பெர்சன்டேஜ் அமௌண்ட்ட விட, ஒரு ப்ளாகருக்கு குடுக்குற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த Google AdSense எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ இதிலயும் நீங்க ஏர்ன் பண்ண போறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எப்படி யூடியூப் சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்களோ, அதே மாதிரியே Google AdSenseக்கும் நீங்க எலிஜிபிள் ஆகுறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்குது. அத ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ உங்கள்ல நெறைய பேருக்கு பிசினஸ் வெப்சைட்லாம் வச்சிருப்பீங்க, இல்ல பெர்சனல் வெப்சைட்லாம் வச்சிருப்பீங்க. பட் அதில எந்தவித இன்கமும் வராது. பட் இந்த மாதிரி Google AdSenseஅ ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணுவதன் மூலமா, உங்களால அதிலிருந்து மணி மேக் பண்ண முடியும். இத பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது பணத்த உழைக்க முடியும். ஏன்னா, அந்த ஆர்டிக்கல நீங்க ஒரு தடவ தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் மறுபடியும் மறுபடியும் பார்ப்பாங்க. இத பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா www.upbright.ai அப்படின்னு சொல்ற வெப்சைட் விசிட் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷன அங்க இருந்து எடுத்துக்கொள்ளலாம்.